Good morning, students. Today I talk about gaseous state Unit 6. Unit 6ல gaseous state அப்படிங்கிற நம்ம டாபிக் பார்க்குறோம். நம்ம இந்த லெசனில் gaseous stateனா வாயு நிலைமை மேட்டர்ஸ்னால் பருப்பொருள். அந்த மேட்டர்ஸை மூணாக பிரிக்கலாம். There are divided into 3 categories. First one வந்து solid, second one liquid, third one gases. அப்போ பருப்பொருளை மேட்டர்ஸை மூணாக பிரிக்கலாம். சாலிட், லிக்விட், கேசஸ். திடப்பொருள், நீர்மப்பொருள், வாயு பொருள் அப்படி போய் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் வாயு பொருள் கேசஸ் ஸ்டேட்டு தான் நம்ம பார்க்குறோம். Introduction பாருங்கள். We can survive for week without food, day without water, but only minutes without air. நம்ம உணவு இல்லாமல் சில வாரம் இருக்கலாம், நீர் இல்லாமல் சில நாட்கள் இருக்கலாம், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்லி மினிட்ஸ் வித்தவுட் ஏர், சிறிது நேரம் மட்டும்தான் காற்று இல்லாமல் இருக்க முடியும். அப்போ நமக்கு காற்று வந்து ரொம்ப மிக முக்கியமானது, ஏர் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. திஸ் we inhale a lungful of air every few seconds. நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நுரையீரல் முழுவதும் நிரம்பும் வகையில் காற்றை நாம் சுவாசிக்கிறோம். நாம் வந்து லங்ஸில் ஃபுல்லாக காற்று வந்து உள்ளே போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா சுவாசிக்கிறோம், இன்ஹேல் பண்ணுறோம். கீப் சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஃபார் அவர் ஓன் எண்ட். சில காற்று மூலக்கூறுகள் நமக்கு தேவைப்படும். சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஃபார் ஃபியூ ஓன் எண்ட், சில மாலிகூல்ஸ் காற்று மூலக்கூறு நமக்கு தேவைப்படும். அண்ட் சம் ஆஃப் த மாலிகூல்ஸ் தட் அவர் பாடி நோ லாங்கர் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்கேல் த மிக்சர் பேக் இன்டு த சரௌண்டிங் ஏர். நமக்கு தேவையற்ற சில மூலக்கூறுகளை வெளி சுவாசத்தின் மூலம் நம்ம சுற்றியுள்ள காற்றில் கலந்து விடுது. நமக்கு தேவையற்ற சில மாலிகூல்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் வெளி சுவாசம், அதாவது எக்ஸ்கேல் பண்ணுறோம்ல, அதிலேருந்து வெளியே வந்து காற்றில் கலந்துடுது. ஏர் அரவுண்ட் அஸ் இன் த gaseous state. நம்மை சுற்றி உள்ள காற்று வந்து வாயு நிலைமை தான் இருக்குது. நம்மை சூழ்ந்துள்ள காற்றானது கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சுற்றிக்கிற வந்து ஏர் எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது? கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. விச் இஸ் த சிம்பிளஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இது வந்து ஒரு பருப்பொருளின் எளிய நிலையாகும். நான் முன்னாடியே சொன்னேன், மேட்டர்ஸுங்கிறத நம்ம மூணாக பிரிக்கலாம். இது ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ். ஆல்தோ த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் கேசஸ் depends on their composition, all the gases have a remarkably similar physical behavior. Although the chemical behavior of gases depends on their composition, all the gases have a remarkably similarly physical behavior. வேதித்தன்மை அமைந்தால் இந்த வாயுக்களுடைய அதனுடைய இயல்பினை பொறுத்து அந்த வேதித்தன்மை அமைந்தாலுமே அனைத்து வாயுக்களுக்கும் ஒரு இயற்பியல் பண்பு குறிப்பிடத்தக்க அளவில் ஒத்த பண்புகளை பெற்றிருக்கும். அப்போ கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிமிலர் ஃபிசிக்கல் பிஹேவியர் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே சிமிலர் ஃபிசிக்கல் பிஹேவியர் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து உணவு இல்லாமல் சில வாரங்கள் வாழலாம், நீர் இல்லாமல் சில நாட்கள் வாழலாம், ஆனால் காற்று இல்லாமல் ஒரு சில நொடிகள் வரைக்கும் நம்ம இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியும். இப்போ நமக்கு வந்து கேஸஸ் நம்ம சுற்றிக்கிற வந்து ஏர் எல்லாமே கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். இப்போ கேஸ் அண்டு வேப்பர்ஸ். கேஸ்னால் என்ன, வேப்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது.
வாயு மற்றும் ஆவி இரண்டிற்கும் இடையான வேறுபாடு. Do you know the difference between the gas and vapor? வாயுவுக்கும் ஆவிக்கும் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு. Gas is a substance that is normally in a gaseous state at room temperature and 1 atmosphere pressure. அதே நேரத்தில் while vapor is the gaseous form of any substance that is a liquid or solid at room temperature and 1 atmosphere pressure. இந்த இடத்துல வந்து gases அப்படின்னா என்ன, அதுக்கு ஆன்சர். அதே வந்து வேப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஆன்சர். இதில் 2 கொஸ்டின் இருக்குது, நோட் பண்ணி வச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சரில், அந்த ரூமுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது ஒரு ரூம், இதில் ஒரு பொருள் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் மற்றும் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இயல்பாக அந்த வாயு நிலைமையில் உள்ள பொருள். இந்த இதில் இருக்கிற ஒரு பொருள் வந்து என்ன ஸ்டேட் இருக்குன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படி அந்த சப்ஸ்டன்ஸ் கேஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் கேஸ். அப்போ கேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், அது கேஸுங்கிறது ஒரு பொருள். இஸ் நார்மலி இன் ஏ கேஸ் ஸ்டேட், அது நார்மலாக அந்த ரூமுக்குள்ளே எப்படி இருக்குது, வாயு நிலைமையில் தான் இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. எங்கன்னு கேட்டால் அந்த ரூம் டெம்பரேச்சரில். அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கணும், 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கணும். அப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் கேஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் கேஸ். நெக்ஸ்ட் வந்து வேப்பர்ஸ். அது அந்த ரூம் டெம்பரேச்சரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, லிக்விடாக இருக்கலாம் அல்லது சாலிடாக இருக்குது. அப்போ ஒரு ரூமு, அந்த ரூமில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸு எவ்வளோ அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்குது, 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அந்த கண்டிஷனில் இருக்கும்பொழுது அந்த சப்ஸ்டன்ஸு லிக்விட் அல்லது சாலிட் அந்த ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் வேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கேஸ் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதுக்கு கேஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இதில் வந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின். வேப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அதில் இருந்து கீழே இது வரைக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பற்றி கேட்கலாம். Earth is surrounded by an atmosphere of air whose composition in volume percentage is roughly 78% of nitrogen. பூமியினுடைய வளிமண்டலத்தில், பூமியில் நம்ம சுற்றி எல்லாமே வந்து ஏர் தான் நிரம்பியிருக்குது. இது பூமி அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த பூமியினுடைய சரௌண்டிங்கில் காற்று இருக்குது, அதனுடைய அட்மாஸ்பியரில் காற்று இருக்குது. அதில் என்னென்ன வந்து என்னென்ன கேஸ் வந்து காம்போசிஷன் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால், என்னென்ன கலவை இருக்குது அப்படின்னு கேட்டால் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும் பூமியில். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 78%. அப்போ அட்மாஸ்பியரில், எர்த்தோட அட்மாஸ்பியரில் வந்து 78% இருக்குது நைட்ரஜன். ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. மற்ற அதர் கேஸ்லாம் வந்து என்னென்னா 1% இருக்குது. அப்போ இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பூமியினுடைய அட்மாஸ்பியரில், எர்த்து சரௌண்டிங்கில் அட்மாஸ்பியரில் வந்து எந்த கேஸ் அதிகமாக இருக்குன்னா நைட்ரஜன் கேஸ் அதிகமாக. Of the known elements, only 11 are gases under the normal atmospheric conditions. நமக்கு தெரிந்த தனிமங்களில் 7 தனிமங்கள் மட்டுமே இயல்பான வளிமண்டல நிலையில், வாயு நிலைமையில் இருக்கும். அதாவது நமக்கு தெரிந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் த நவுன் எலமெண்ட்ஸ் ஒன்லி 7 elements. 7 elements ஆர் கேஸஸ். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா
அண்டர் நார்மல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அதாவது சாதாரண அந்த வளிமண்டல அழுத்த நிலையில், இயல்பான வளிமண்டல நிலையில் வாயு நிலைமையில் காணக்கூடிய எதுன்னு கேட்டால், ஒன்று வந்து ஹைட்ரஜன், இது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். நைட்ரஜனும் கேஸஸ் ஸ்டேட், ஆக்சிஜனும் கேஸஸ் ஸ்டேட், ஃப்ளூரின், குளோரின் எக்ஸிட் as gaseous state diatomic molecule. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வாயு நிலைமையில் காணப்படும் ஈரணு மூலக்கூறு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், 2 இருக்கும், NN, இது 2 சேர்ந்து தான் N2, அதனால தான் டை அட்டாமிக், 2க்குனால பேர் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். அனதர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி another form of oxygen, namely ozone. ஓசோன் வந்து ஓசோனும் ஆக்சிஜனை போன்று அறை வெப்பநிலையில் வாயு நிலைமையில் காணப்படும். ஓசோன் O3 அப்படிங்கிறதும் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குன்னா கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போ ஓசோன் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் இந்த ரூமுக்கு வச்சுருக்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா கேஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். 18th குரூப் எலமெண்ட்ஸ். 18th குரூப் எலமெண்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டோன்னா நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ். நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் எது? நோபல் கேஸ் அப்படின்னா மந்த வாயுக்கள், அல்லது ஜீரோ குரூப்னு கூட சொல்லலாம். நம்ம ஜீரோ குரூப்னு சொல்லலாம், அல்லது 18 குரூப்னு கூட சொல்லலாம், அல்லது நோபல் கேஸ்னு சொல்லலாம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதெல்லாம் 18th குரூப் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் மோனோ அட்டாமிக் கேஸஸ். மோனோ அட்டாமிக்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்கும், அது கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும். காம்பவுண்ட் சச் ஏ கார்பன் மோனாக்சைடு அண்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு ஆல்சோ எக்ஸிட் இன் ஏ கேஸஸ் ஸ்டேட். அப்போ காம்பவுண்டாக இருக்கும் பொழுதும் என்ன பண்ண அப்படின்னா கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற காம்பவுண்ட் எதுன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து காம்பவுண்டாக இருக்கும்போது கேஸஸ் ஸ்டேட்டு. அண்டர் த நார்மல் அட்மாஸ்பியர் கண்டிஷன், சாதாரண இயல்பான நிலையில் வந்து இப்படி எல்லாம் இருக்கும், இது கேஸஸ் ஸ்டேட். இன் திஸ் யூனிட் வில் லேர்ன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினா. இந்த யூனிட் தொடர்பாக அதனுடைய பண்பு, அதன் வாயுக்களுடைய பண்புகளும் அதனுடைய தொடர்புடைய சில நிகழ்வுகளையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று கேஸஸ்லாம், வாயு விதி அப்படின்னு அர்த்தம். Gas law have played a major role in the development of the chemistry. வேதியினுடைய வளர்ச்சி வந்து வாயு விதிகளின் முக்கிய பங்காற்றுது. இப்போ கெமிஸ்ட்ரி வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா எதை பொறுத்துலாம் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த வாயுவோட விதி, கேஸ் லாவை பொறுத்து அது டெவலப்மெண்ட் ஆகுது. வெப்பநிலைகளின் சார்புகளாக the physical properties of all gases are governed by the gases law that were formulated based on the studies of the properties like pressure and volume. வெப்பநிலையின் சார்புகளாக இந்த வெப்பநிலையினுடைய சார்புகள் எது அப்படின்னு கேட்டினா அழுத்தம் அண்டு வால்யூம், ப்ரெஷர், இப்போ ஆல் கேஸஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாயுக்கள் விதிகளின்படி, அதாவது கேஸில் அப்படி தான் வந்து அமையுது. அதுவும் எதை பொறுத்து அமையுது அப்படின்னு கேட்டால் அதனுடைய ப்ரெஷர் அண்ட் வால்யூம், அதனுடைய பண்புகளை பொறுத்து தான் அமையுது. Before studying the gas law in detail, let us understand an important parameter, namely pressure. இதில் மிக முக்கியமான காரணியான அழுத்தத்தினை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த கேஸ் லாவில் வந்து மிக முக்கியமான பேராமீட்டர் எதுன்னு கேட்டால் ப்ரெஷர். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இது வரைக்கும் ஆன்சர்.
The pressure is defined force divided by the area to which the force is applied. இப்போ வந்து நம்ம அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னா விசை, அந்த விசை செலுத்தப்படும் பரப்பினால் வகுக்க கிடைப்பது. ஃபோர்ஸை நாம் வந்து ஃபோர்ஸு செலுத்தப்படும் போது அந்த அந்த ஏரியாவனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் வகுத்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான்னு கேட்டால் ப்ரெஷர். The force divided by area to which the force is applied. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் நம்ம கையில் செக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கல, ப்ரெஷர் செக் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த கையில் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளவு ப்ரெஷர் போயிட்டுருக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கும். அப்போ வந்து அந்த ஃபோர்ஸை அந்த ஏரியாவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்டால் ப்ரெஷர் கிடைச்சிடும். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். SI யூனிட்டில் ப்ரெஷருடைய SI யூனிட்டானு கேட்டால் பாஸ்கல். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. விச் இஸ் டிஃபைன் ஆஸ் 1 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர். 1 நியூட்டன் மீட்டர் -2 என வரையறுக்கலாம். பாஸ்கல் அப்படிங்கிறது என்ன பண்ணால் 1 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர், ஒரு சதுர மீட்டருக்கு 1 நியூட்டன் அப்படின்றோம். அதுன்னா பாஸ்கல். அது இப்போ 1 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறதா பாஸ்கல். There are other units that were commonly used and their relation with the SI unit as follow. பல வந்து அலகுகள் வந்து நடைமுறையில் இருக்குது. பல யூனிட் வந்து இந்த இதில் வந்து நடைமுறையில் இருக்குது. அந்த அலகுக்கும் அந்த யூனிட்டுக்கும் SI யூனிட்டுக்குள்ள தொடர்பு நம்ம என்னென்ன இருக்குது பார்க்கணும். அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன கேட்டால் ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஃபோர்ஸை ஏரியாவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கும். அதில் ப்ரெஷருடைய SI யூனிட் என்ன கேட்டால் பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறதுனா 1 நியூட்டன் per ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய யூனிட். இந்த ஃபார்முலா எழுதும். ப்ரெஷர் ஃபோர்ஸை ஏரியாவால் நம்ம டிவைட் பண்ணணும். ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன் அல்லது கிலோகிராம் செகண்ட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு யூனிட் சொல்லலாம். ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ஃபோர்ஸ்க்கான இந்த ஃபார்முலா இது. இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதியாங்க. பாஸ்கல் அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால் PA பா. அது நியூட்டன் மீட்டர்ஸ் -2ல் அல்லது கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் இன்வர்ஸ் 2ல் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பா ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர்ஸ் -2. அட்மாஸ்பியர் ATM சொல்லலாம். 1 அட்மாஸ்பியருங்கிறது என்னென்னா இவ்வளோ வேல்யூ. மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி அது mmHg சொல்லலாம். 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி வேல்யூ வந்து பாலை வந்து இவ்வளவு. பேர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் அதனுடைய சிம்பிள் வந்து பேர் தான். அதனுடைய 1 பேர் வந்து 10⁵ பேர். டோர் அதுக்கு டோர் தான். 1 டோரோட வேல்யூ இவ்வளவு. அதுக்கடுத்து பவுண்ட் பேர் ஸ்கொயர் இன்ச் அது வந்து சைன் சொல்லலாம். PSI பவுண்டு பேர் ஸ்கொயர் இன்ச். பிங்கிறது பவுண்டு, பேர் ஸ்கொயருங்கிறது வந்து S, இன்ச்சுங்கிறது I. 1 சைன் அப்படிங்கிறது வேல்யூ வந்து இவ்வளோ வேல்யூ. இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு டைம் கேட்டுக்கலாம். அப்போ இதை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. பாயில்ஸ் அப்படிங்கிறவர் பாயில்ஸா இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வாயுக்களினுடைய கேஸஸோடைய ப்ரெஷர் வால்யூம், வாயுக்களின் ப்ரெஷர் மற்றும் வால்யூம், ப்ரெஷர் அழுத்தத்துக்கும் கன அளவுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது பேர் தான் கேட்டால் பாயில்ஸ் லா. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ராபர்ட் பாயில்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அதனால் அதுக்கு பேர் என்னென்னா பாயில்ஸ் லா. இப்போ கேஸ்க்கு வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க, கேஸுக்கு ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்கிறது தான் அந்த பாயில்ஸ் லா. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் ராபர்ட் பாயில்ஸ். ராபர்ட் பாயில்ஸ் performed a series of experiments
டு ஸ்டடி த ரிலேஷன் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கேஸஸ். ஒரு வாயுக்களினுடைய ப்ரெஷர் வால்யூமில் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டால் பாயில்ஸ்லாம். அது யார் சொன்னார் அப்படின்னு கேட்டால் ராபர்ட் பாயில்ஸ். The systematic of the apparatus used by him is on the figure. இதில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு அப்பராட்டஸ் வந்து உருவாக்குறாரு. 3 வந்து யூடியூப் வந்து ஜே டியூப் மாரி என்ன எடுத்துக்கிறார், ஜே மாரி இருக்கிற ஒரு டியூப் எடுத்துக்கிறார். ஓகே, இந்த எண்டில் வந்து ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த எண்டில் வந்து மெர்க்குரியை உள்ளே ஆட் பண்ணுறாரு. மெர்க்குரி ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவலில் சரிசமமாக இந்த எண்டுலேயும் சரிசமமாக இருக்கிற மாதிரி மெர்க்குரி ஊற்றுறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எம்டி பிளேஸ் வால்யூம் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இந்த வால்யூம் இவ்வளோ வால்யூம் இருக்கிற இந்த வால்யூமை பாதியாக குறைக்கிற அளவுக்கு இன்னும் மறுபடியும் இதில் மெர்க்குரி ஊற்றுறாரு. அப்போ இவ்வளோ வால்யூமில் பாதியாக அந்த வால்யூமை பாதியாக மாற்றுற அளவுக்கு மறுபடியும் மெர்க்குரி ஊற்றுறாரு. மறுபடியும் மெர்க்குரி ஊற்றும் பொழுது இங்கே மெர்க்குரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் மெர்க்குரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் இதில் மறுபடியும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் இந்த பாதியில் இதில் மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இதை பாதியாக மறுபடியும் ஊற்றுறதுக்கு மறுபடியும் இன்னும் மெர்க்குரி ஆட் பண்ணுறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சைடுமே அந்த ஜே டியூப்பில் 2 சைடுமே மெர்க்குரி லெவல் ஈக்குவலாக இருக்குது. மறுபடியும் மெர்க்குரி லெவல் என்ன ஆட் பண்ணுறாரு, எவ்வளோ ஆட் பண்ணுறாருன்னா இந்த வால்யூமில் பாதியாக்க வரைக்கும் மறுபடியும் ஆட் பண்ணுறாரு. அப்போ வந்து இது V/2 மாறுது. மறுபடியும் இதில் வந்து பாதியாக மாற்றும் போது V/3 மாறுது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது. இந்த மெர்க்குரி உள்ளே ஊற்றிட்டே இருக்கிற வச்சு அழுத்தம் கொடுக்குற மெர்க்குரி உள்ளே வந்து அழுத்த என்னங்கன்னா அந்த வால்யூம் குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது, குறையுது இந்த டியூப்பில். அதுதான் சொல்கிறாரு பாயில்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த 3 டியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு டியூப் வந்து V, இந்த இடத்துல இருக்கிற கனால வந்து V, இது வந்து V/2, இது V/3. இது தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1 அட்மாஸ்பியர். இது வந்து 760 மில்லிமீட்டர். இது 1520 millimeters. Mercury was added through the open end of the apparatus. இந்த ஓப்பன் எண்ட் apparatusல இதில் மெர்க்குரியை உள்ளே ஆட் பண்ணுறாரு. இங்கே ஒரு மெர்க்குரி, இதான் இந்த ப்ரௌன் கலர் இருக்குது, அதை மெர்க்குரி ஆட் பண்ணுறாரு. such that the mercury level on the both end are equal. இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2 எண்ட்லேயுமே மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குது, இந்த டியூப்பில் 2 இந்த பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ஊற்றிருக்காரு. and more amount of mercury until the volume trapped air is reduced half of its the original volume. மறுபடியும் மெர்க்குரி வந்து மறுபடியும் உள்ளே ஆட் பண்ணுறாரு. இந்த வால்யூமை பாதியாக ரெடியூஸ் பண்ணுற வரைக்கும் மெர்க்குரி உள்ளே ஆட் பண்ணுறாரு. அப்போ இப்படி மாறி இருக்குது, அது V/2. The pressure extracted on the gas by the additional excess of mercury is given by the difference in mercury level in the of the tube. அந்த மெர்க்குரி எக்ஸஸை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த மெர்க்குரி லெவல் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதில் ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ப்ரெஷர் அதிகரிக்குது, வால்யூம் வந்து குறையுது. இந்த இனிஷியலி ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்டட் பை த கேஸஸ் ஈக்குவல் 1 அட்மாஸ்பியர். அப்போ இனிஷியலாக நம்ம ப்ரெஷர் வந்து அந்த ஈக்குவல் லெவல் இருந்துச்சுல, அது வந்து 1 அட்மாஸ்பியர். த டிஃப்ரென்ஸ் இன் த ஹைட் த மெர்க்குரி லெவல் இது 0. அப்போ மெர்க்குரி லெவல் இந்த 0 இருக்கும்போது 1 அட்மாஸ்பியர். இங்கே ஒரு மெர்க்குரி லெவல் சரிசமமாக இருக்குதா, அப்போ இது வந்து 1 அட்மாஸ்பியர் அப்படின்ட்டு. அப்போ மெர்க்குரி லெவல் வந்து 2 எண்ட்லேயும் சமமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மீதி இருக்கிற கன அளவு அந்த வால்யூம்ஸ் வந்து 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்.
when the volume is reduced to half, volume மறுபடியும் பாதியாக குறைக்கிறான்னு சொன்னால the difference in mercury level increasing to 760 millimeter. Now the pressure extracted by the gas is equal to 2 atmosphere. இதை மறுபடியும் பாதியாக இந்த வால்யூமை பாதியாக குறைக்கிற அளவுக்கு மறுபடியும் வந்து மெர்க்குரி உள்ளே ஆட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து மெர்க்குரி இங்கே வந்து ஆட் பண்ண இடத்துல இங்கே வந்து இது இங்கே இன்க்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ். அப்போ இது V/2, இது 2 atmosphere. Okay. It led him to conclude that the given temperature, the volume is occupied fixed mass of the gas is inversely proportional to its pressure. இதுதான் எனக்கு கேட்டால் அதுக்கான ஆன்சர். அதுக்கு பாயில்ஸுக்கான ஆன்சர் அட் ஏ கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலையில் the volume occupied the fixed mass of the gas is inversely proportional to the pressure. இதுதான் பாயில்ஸுக்கான ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு வந்து அடைத்து கொள்ளும் கன அளவு அதன் அழுத்தத்திற்கு வந்து எதிர்த்தகவலை இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ அட் ஏ கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் த வால்யூம் ஆக்குபைட் பை த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த கேஸ், அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் ஒரு வாயு வந்து நிறைய இருக்குது, குறிப்பிட்ட நிறையுள்ள ஒரு வாயு, ஏ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ், ஒரு கேஸ் வந்து ஒரு மாஸில் இருக்குது, ஒரு வெயிட்டில் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கன அளவு அடைத்துக்கொள்ளும். அது வந்து எதுக்கு எதிர்த்தகவல் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதனுடைய ப்ரெஷருக்கு எதிர்வீதியில் இருக்கும். அதுதான் வந்து என்ன பண்ணணும், ஃபார்முலாவை எழுதியிருப்பாங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் V இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/P. அப்போ V வந்து வால்யூம் வந்து எதிர்த்தகவல் இருக்குது, ப்ரெஷருக்கு எதிர்த்தகவல் இருக்குது. அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்கும், குறையும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் குறையும். இது ரெண்டு பிடிக்கணும். அப்போ வால்யூம் வந்து எதுக்கு எதிர்த்தகவல் இருக்குது, ப்ரெஷருக்கு எதிர்த்தகவல். T and N are fixed. டீயும் அதில் N அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மாறிலிகள். டீங்கிறது டெம்பரேச்சர், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதில் இந்த இதில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். அப்போ V = K × 1/B. இந்த Pயை ஈக்குவல் கொண்டு வரும்போது என்னவா மாறும், PV = K. அதான் ஈக்குவேஷன். இந்த இதில் கேங்கிறத கேட்டால் ப்ரிப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், விகித மாறிலி, இது ஒரு கான்ஸ்டன்ட். Boyle's law is applicable to for all gas regardless of their chemical identity provided by the pressure is low. இந்த என்ன பண்ணோம், பாயில்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் பாயில்ஸை வந்து எந்த பாயில்ஸை வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ளிகேபிள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு therefore a given mass of the gas under the two different state conditions at constant temperature, மாறா வெப்பநிலையில் at constant temperature அப்படின்னு கேட்டால் at constant temperature மாறாத வெப்பநிலையில் அந்த வாயுவுக்கு, அதாவது இரு வேறு நிலைகளில் உள்ள குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு, அதாவது ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த கேஸ் அண்டர் த டூ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஒரு மாறாத வெப்பநிலையில் ஒரு வாயு வந்து அதுவும் ஒரு ஃபிக்ஸ்டு மாஸில் ஒரு குறிப்பிட்ட இடையில ஒரு நிறையுள்ள ஒரு வாயுவை நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் எழுதலாம் அப்படின்னு. அது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் PV = K1. அப்போ ஒரு கேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டில் இருக்குது. அந்த குறிப்பிட்ட வெயிட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன் எழுதலாம். அப்போ கேஸ்க்கு என்ன இருக்கும், ப்ரெஷர் வால்யூம் இருக்குன்னு சொன்னோம்னா, அப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதும்போது P1 V1 எழுதலாம். இன்னொரு கண்டிஷன் எழுதும்பொழுது P2 V2 அப்படிங்கிறதுலாம் ஈக்குவல் டு எதுனா K. அப்போ 2 டிஃப்ரென்ஸ் கண்டிஷன் எழுதும்பொழுது நமக்கு P1 V1 P2 V2. P1ங்கிறது இனிஷியல் ப்ரெஷர், V1ங்கிறது இனிஷியல் வால்யூம், P2ங்கிறது வந்து ஃபைனல் ப்ரெஷர்,
V2 வந்து ஃபைனல் வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த டயக்ராமில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டினா லீனியராக டிக்ரீஸ் ஆகுது. 1/V அப்படின்னு கேட்டால் எதிர் தகவல் இருக்குது. ப்ரெஷருக்கு வால்யூம் எப்படி இருக்குதுன்னா எதிர் தகவல் இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வால்யூம் வந்து குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் குறையும். இது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். இது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்தது பிவி ரிலேஷன்ஷிப். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு எளிய வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். பிவி ரிலேஷன்ஷிப், ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப். The pressure is due to the force of the gas particle on the wall of the container. இப்போ வந்து இது ஒரு வால்ஸ்னு வச்சுங்களேன். இதில் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த கேஸ் மாலிகுல்ஸ்க்கு ப்ரெஷர் இருக்குமா? அந்த ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து அந்த ப்ரெஷர்னால் போய் அந்த வால்ஸில் போய் பட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இங்கே பட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்துடும். இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல நிலைய இல்லாமல் அங்கங்கே ரேண்டமாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். போய் அந்த வால்ஸில் பட்டுட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் வந்து ரேண்டமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் the pressure is due to the force on the gas particle on the wall on the container. ஒரு வாயுக்களுடைய மூலக்கூறு கொள்கலன் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். நம்ம அந்த வால் கண்டெய்னரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அது ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர்னால் அந்த பார்ட்டிகல்ஸ் போய் அந்த வால்ஸில் பட்டு மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மீண்டும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு வாயுவினுடைய கன அளவு பாதியாக குறைக்கப்படும் போது வாயுவின் அடர்த்தி 2 மடங்கு ஆகும். The given amount of gas is compressed. ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு வாயு கேஸ் இருக்குன்னா அந்த வாயுவினுடைய கன அளவு வால்யூமை நம்ம பாதியாக குறைக்கப்படும் போது அந்த கேஸோடைய டென்சிட்டி என்ன பண்ணிங்கன்னா டபுள் ஆகும். அப்போ இந்த இதில் பாருங்கள், if a given amount of gas is compressed to half of its volume. ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு கேஸோடைய வால்யூமை பாதியாக நம்ம குறைக்கிறோம். ஒரு வால்யூமோட கேஸை ஒரு கேஸோட வால்யூமை நம்ம பாதியாக குறைக்கிறோம். அப்படி பாதியாக குறைக்கும்போது அதனுடைய டென்சிட்டி என்ன டபுள் ஆகும், அடர்த்தி வந்து டபுள் ஆகும். and the number of the particles hitting the unit area for the container will be double. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த சுவர் மீது மோதுதில், அந்த குறிப்பிட்ட ஏரியா பகுதியில் மோதுதில், அதுவும் அப்படின்னா டபுளாக மாறும். இப்போ வந்து ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே கேஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸும் ப்ரெஷர் இருக்கும். அது போய் என்ன பண்ண அப்படின்னா இந்த சுவத்தில் பட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ண அப்படிங்கன்னா இப்படியே வந்து ரேண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் அந்த கண்டெய்னரில் அந்த கேஸ் மாலிகுல்ஸ் மீது உள்ள ஒரு ஃபோர்ஸை நம்ம அதனுடைய ப்ரெஷர் காரணமாக தான் அமையுது அப்படின்ட்டு. அப்போ இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து அந்த சுவர் மீது எதனால் படுதுன்னா ஃபோர்ஸ்னால தான் படுது, ப்ரெஷர்னால தான் படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு கேஸோடைய வால்யூமை பாதியாக குறைக்கிறோம். நம்ம அப்படி பாதியாக குறைக்கும்போது அந்த கேஸினுடைய டென்சிட்டி டபுளாக மாறும். அப்போ அந்த ஒரு கண்டெய்னர் மீது மாலிகுல்ஸ் மோது எண்ணிக்கையும் டபுளாக மாறும். அப்போ இந்த வால் கண்டெய்னர் மீது அந்த கேஸ் மாலிகுல்ஸ் மோதுது அப்படின்னா டபுளாக மாறும் அப்படின்னு. இதன் காரணமாக தான் வாயுவின் அழுத்தம் 2 மடங்காகிறது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் த ப்ரெஷர் would increase 2-fold. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ப்ரெஷர் வந்து 2 மடங்காக அதிகரிக்குது. பாயில் விதிகளுடைய விளைவுகள், கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. த ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப், ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் can be derived from the Boyle's law as on the below. The P1 V1 equal to P2 V2 Boyle's law அப்படி நம்ம எழுதுறோம். இப்போ இந்த Vங்கிறது வால்யூம்க்கு என்ன இருக்கும், மாஸ் அண்டு டென்சிட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல V1 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா V1 ஈக்குவல் டு
m/t1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதேமாரி இந்த இடத்துல V2ங்கிறது நம்ம m/d2 எழுதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? P1 × m/t1 = P2 × m/t2. இந்த எம்முக்கு கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்கும்? P/t1 = P2/t2 கிடைக்கும். இதில் எம்னு அர்த்தம் மாசு. இதனால் d1 and d2 are density of the gas at pressure P1 P2. P1 P2 அந்த வாயுனுடைய ப்ரெஷர், அதனுடைய டென்சிட்டி d1 d2 அப்படின்னு. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். P1/t1 = P2/t2. In other words, the density of the gas is directly proportional to the pressure. ஒரு வாயுவினோட அடர்த்தி எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ரெஷருக்கு நேர்த்தகவில் இருக்கும். The density of the gas ஒரு வாயுவினுடைய அடர்த்தி எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும்? ப்ரெஷருக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் மூலிமா விளக்கலாம். All the passenger aeroplane cabin have to be artificially pressurized. Do you know why? நம்ம விமானத்தில் ஏரோப்ளேனில் செல்லும் பொழுது அதனுடைய உட்பகுதியில் நம்ம செயற்கையாக அழுத்தத்தை அதிகரிப்பு செஞ்சுருப்பாங்க. ஏன் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷரை ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏரோப்ளேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஏரோப்ளேன் எவ்வளோன்னா இவ்வளோ ஹைட்டில் பறக்குது. இவ்வளோ ஹைட்டில் பறக்கும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக அதனுடைய கன அளவில் காணப்படும் வாயு மூலக்கூறு எண்ணிக்கை குறைவாக இருக்கும். மேலே போகும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக அங்கே இருக்கிற மாலிகூல்ஸோடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அழுத்தமும் குறைவாக இருக்கும். மாலிகூல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ப்ரெஷரும் கம்மியாக தான் இருக்கும். அப்படி ப்ரெஷரும் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், நாம் செயற்கையாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், அந்த ஏரோப்ளேன் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதான் கொடுத்துருப்பாங்க, படித்து பாருங்கள். இதே போல் நம்ம ஒரு மவுண்டன் பிளேஸில் நம்ம ஏறணும். ஒரு ஹில்ஸ் பகுதியில் நம்ம மலைப்பகுதியில் ஏறும்போது மேல் பகுதி உச்சி மலைக்கு மேலே நம்ம ஏறும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம காதில் ஒரு சிறு வலி ஏற்படும். ஏன் வலி ஏற்படுது அப்படின்னு கேட்டால், மேலே போக போக என்ன பண்ணால் அதனுடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த மேலே அந்த மலைப்பகுதி மேலே போகும்போது வெளிப்புற அழுத்தம் குறைவாக போதிலும் காதில் உள்ள இந்த உட்குள்ள அந்த காதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா காற்றின் அழுத்தம் மாறாமல் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது சமநிலை ஏற்படுத்துறதுக்கோசரம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த உள்ளழுத்தம் அந்த உள்ளழுத்தம் என்ன பண்ணிங்கன்னா காது வழியாக வெளியே நோக்கி தள்ளுவதனால நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சிறு வலி உண்டாக்கும். ஒரு மலைப்பகுதியில் நீங்கள் மேலே ஏறுவீங்க. இந்த உச்சி அடைஞ்ச உடனே நம்ம காதில் போக போக என்ன பண்ணணும், மலைப்பகுதி மேலே ஏறும்போது நம்ம காதில் சிறு வலி ஏற்படும். ஏன் ஏற்படுதுன்னா, அங்கே ப்ரெஷர் மேலே இருக்கும்போது என்ன கம்மியாக இருக்கும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும்போது நம்ம காதில் இன்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷர் சமமாக இருக்கும். அப்போ இங்கே இன்டர்னல் ப்ரெஷர் நம்ம காதுக்குள்ளே பேலன்ஸாக இருக்குது. இங்கே நம்ம மலைப்பகுதியில் போக போக அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ ரெண்டுமே பேலன்ஸ் செய்யறதுக்கோசரம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நம்ம காதில் அந்த ப்ரெஷர் கொஞ்சமாக வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது அது வெளியே நோக்கி தள்ளும்போது நமக்கு காதில் வலி ஏற்படும். அதுதான் அங்கே ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்தா நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. 3 டயக்ராமில் படம் 1, ஃபிகர் 1, ஃபிகர் 2, ஃபிகர் 3, ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் சில டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படம் 1ல் P1 1 அட்மாஸ்பியர், வால்யூம் 1 dm3, அதனோட டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 298 கெல்வின். ரெண்டாவதில்
எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது, எவ்வளோ ப்ரெஷர், வால்யூம் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சரு 290. மூணாவது வந்து ப்ரெஷர் நமக்கு தெரியல, வால்யூம் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொன்றில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இதில் எல்லாம் ஃபஸ்ட்டில் எல்லாமே நமக்கு தெரியுது, செகண்டில் வால்யூம் மட்டும் தெரியல, மூணாவதில் ப்ரெஷர் தெரியல. இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படி கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டால் பாயில் சரி பார்க்குறோம். அந்தபடி the effect pressure and the volume of the gas to verify the Boyle's law. கன அளவின் மீதான அழுத்தத்தின் விளைவு நம்ம பாயில்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். According to the Boyle's law, at constant temperature for a given mass of the gas at a constant temperature, Boyle's law விதிப்படி ஒரு கான்ஸ்டன்ட் மாறா வெப்பநிலையில், அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயு இருக்குது. ஒரு கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள ஒரு வாயுவிற்கு பாயில்ஸ் லா வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் P1 V1 ஈக்குவல் டு P2 V2 ஈக்குவல் டு P3 V3. நமக்கு ஏன்னா வந்து 3 கொடுத்துருக்காங்களா, 3 டயக்ராம், அதனால் வந்து 3 டயக்ராம் எழுதி 3 ஃபார்முலா எழுதிக்கலாம் நம்ம. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள ஒரு வாயுவுக்கு நம்ம பாயில்ஸ் லா நம்ம எழுதுறோம் அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் படி P1 V1 அந்த இதில் வந்து P1ஓட வேல்யூ எவ்வளவு 1 atmosphere, V1 அடுத்து வந்துச்சுன்னா 1 dm3, V2ஓட வேல்யூ 2 atmosphere, V2 நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து P3ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இன்ட்டு V3ஓட வேல்யூ கேட்டால் 0.25 dm3. இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எது ரெண்டு நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி இதை விட்டுருங்க. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி நம்ம V2 கண்டுபிடிக்கலாம். 2 atmosphere into V2 equal to 1 atmosphere into 1 dm3 பவரில் கியூப். V2 மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா அதை அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 2 atmosphere இன்ட்டில் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது டிவைடுக்கு மாறிடும். அப்போ டிவைட் ஆகும்போது இப்படி மாற்றிடலாம். 1 atmosphere into 1 dm3 பவர் 2 atmosphere. 1 atmosphere 2 atmosphere நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மேலே 1 கீழேனா இருக்கும் 2. அப்போ 1/2 அதை 0.5 இந்த யூனிட் என்னது இந்த யூனிட் போட்டு. அப்போ V2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாரி இந்த இடத்துல நம்ம எதாவது ஈக்குவல் பண்ணி எழுதணும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த P3 இதையும் ஃபஸ்ட்டு ஒன்றையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுறோம். எதாவது ஈக்குவல் பண்ணி எழுதுறாங்க, இதையும் ஈக்குவல் பண்ணி எழுதுறாங்க, இதை விட்டுறாங்க. அதை ஈக்குவல் பண்ணி எழுதும்போது P3 இன்ட்டு 0.25 decimeter cube ஈக்குவல் டு 1 atmosphere இன்ட்டு 1 decimeter cube. இப்போ நம்ம வந்து P3 வேணும், அதை அங்கே வச்சுக்கோங்க. இது வந்து இன்ட்டில் இருக்குது, ஈக்குவல் ஆகும்போது டிவைடுக்கு மாறிடும். அப்போ டிவைடுக்கு மாறும்போது இப்படி கிடைக்கும். இந்த டெசிமீட்டர் கியூப் இந்த டெசிமீட்டர் கியூப் கேன்சல் பண்ணிடலாம். 1/0.25 நம்ம டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 4 atmosphere அப்படின்னு நமக்கு. அது P3 வேல்யூ நமக்கு 4 atmosphere அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து எவால்டர் செல்ஃப். ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. அதில் வந்து Freon 212 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் Freon 12 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது வந்து ஓசோன் படலத்தை, ஓசோன் அந்த லேயரை டிப்ளெக்ஷன் பண்ணுது, அது சிதைவடைய காரணமாக அமையுது. அது தற்போது அதற்கு மாற்றாக சூழலுக்கு ஏற்ப சேர்மங்களை பயன்படுத்துது. அது வந்து அதுக்கு பதிலாக வேறு காம்பவுண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. 0.3 atmosphere அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அண்ட் 1.5 decimeter cube வால்யூமு உடைய Freon வாயு மாதிரியே கருத்துறோம். இப்போ Freonனுடைய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா now it has been replaced by the eco-friendly compound. Consider 1.5 decimeter cubes sample of gases
ப்ரியான் அட் ப்ரெஷர் 0.3 அட்மாஸ்பியர். அந்த ப்ரியான் 12 காம்பவுண்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் ஆஃப் கேஸ் ப்ரியான் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 0.3 அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது P1. ஓகே, அதுக்கடுத்து 1.5 டெசிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது வந்து V1. இது P1, இது V1. அதேமாதிரி அடுத்து மாறாத வெப்பநிலையில் அழுத்தத்தில் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வாட் வில் பி வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அந்த மாறாத வெப்பநிலையில் அழுத்தமானது 1.2 அட்மாஸ்பியருக்கு மாற்றப்படும் போது, அந்த அட்மாஸ்பியரை நம்ம 1.2க்கு மாற்றும் பொழுது அதனுடைய கன அளவு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது. அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் ப்ரியான் 12 அப்படிங்கிற காம்பவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த காம்பவுண்டுக்கு பதிலாக தற்போது அதற்கு பதிலாக மாற்று சூழலாக வேறு காம்பவுண்ட் பயன்படுத்துகிறாங்க. அந்த காம்பவுண்டில் வந்து சாம்பிள் கேஸ் ஆஃப் ப்ரியான் அப்படிங்கிற காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது, அதை P1 V1 வச்சுங்க. அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மாறா வெப்பநிலையில் அந்த ப்ரெஷரை 1.2க்கு அட்மாஸ்பியருக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமோ அது டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் படி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து P1 நமக்கு தெரியும், இங்கே V1 நமக்கு தெரியும். அதுக்கடுத்தது இங்கே அழுத்தம் வந்து P2 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, 1.2 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா படி என்னது, P1 V1 = P2 V2. நமக்கு V2 நம்ம தான் கண்டுபிடிக்கும். அப்போ V2 வேணும் அப்படின்னா இந்த P1 V1 அங்கே வச்சுட்டு இந்த P2 வந்து இன்ட்லக்கிறது வரும்போது டிவைடுக்கு மாறி, அப்போ P1 V1 by P2. P1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், V1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், P2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ P1ஓட வேல்யூ வந்து 0.3. அதுக்கடுத்தது இந்த V1ஓட வேல்யூ வந்து 1.5 டெசிமீட்டர் கியூப். அதுக்கடுத்து P2ஓட வேல்யூ வந்து 0.3 1.2. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். P1ஓட வேல்யூ 0.3, V1ஓட வேல்யூ 1.5, P2ஓட வேல்யூ டிவைடட் பை 1.2. இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினுடைய சிலிண்டரில் வந்து அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் வந்து அந்த காற்றினுடைய அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 0.375 டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு இருக்குது. ஒரு மோட்டார் இன்ஜின் இருக்குது. அந்த மோட்டார் இன்ஜின் வந்து சிலிண்டரில் நிரம்பியுள்ள காற்றின் அழுத்தம், அந்த சிலிண்டரில் அதில் வந்து எவ்வளோ வந்து காற்று நிரம்பி இருக்குது, அந்த காற்றினோட ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். அதில் நிரம்பியுள்ள அந்த காற்றினோட ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். இவ்வளோ ப்ரெஷர், அப்போ அது P1. அப்போ அது அப்படி இருக்கும்போது அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த வால்யூம் வந்து இவ்வளோ இருக்குது, அது வந்து V1. அப்போ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினுடைய சிலிண்டரில் ப்ரெஷர் வந்து இவ்வளோ இருக்குது, வால்யூம் வந்து இவ்வளோ இருக்குது. அதே வெப்பநிலையில் 1.25 டெசிமீட்டருக்கு அழுத்தப்படும் பொழுது when the gas is compressed to the volume at the same pressure same temperature, அதே வெப்பநிலையில் இப்போ அந்த வால்யூம் அந்த வாயு வந்து அதனுடைய அதே வெப்பநிலையில் 1.25 டெசிமீட்டர் கியூப்புக்கு நம்ம அழுத்தப்படும் போது அந்த அழுத்தப்பட்டோட காற்றினுடைய அழுத்தம் என்ன அப்படின்றது. அப்போ ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார்முலா படி நமக்கு என்ன பண்ணணும்னா P1 V1 = P2 V2. இப்போ நமக்கு P1 கொடுத்துட்டாங்க. P1 அளவு 1.05, B1 அளவு 0.375 டெசிமீட்டர், V2ஓட வேல்யூ வந்து 0.125 டெசிமீட்டர். இப்போ P2 கண்டுபிடி சொல்கிறோம். P2 வேணும்னா அதை அங்கேயே வச்சுக்கேன். அப்போ P1 V1 by இந்த V2 டிவைடுக்கு மாறிக்கும். அப்போ P1ஓட வேல்யூ V1ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க பை V2ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் P2ஓட வேல்யூ கிடைச்சிடும். இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி. ஓகே, அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து உங்கள் புக்கு பின்னாடி இருக்கும், அவாட் செல்ஃப் கொஸ்டினில் இருக்கும். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி இந்த இதுவும் 2 கொஸ்டின் எடுத்துங்க.
அதுக்கடுத்தது 3வது கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்மு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. இது 3வது கொஸ்டின். அதுக்கடுத்தது இது ஜென்ரலாக கேட்கலாம். ஏரோப்ளேன் கேபின்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரெஷர் நம்ம ஏன் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இல்லைங்க. அதுக்கடுத்து இந்த மவுண்டன் பிளேஸில் நம்ம வந்து மேலே மலை ஏறும் பொழுது நம்ம ஏன் வந்து காதில் சிறுவலி ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் இது இருக்கும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்தது பாயில்ஸ் ஆஃப் கான்சிக்வன்சி எதுக்குன்னா ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப். ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பாயில்ஸாக சொல்லுதுன்னா அது இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது வரைக்கும் எழுதணும். பிவி ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியது வந்து இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது பாயில்ஸ் லா அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் வந்து அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் வந்து இது வரைக்கும் அந்த ஃபார்முலா எழுதணும். ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/வால்யூம். இது கண்டிப்பாக எழுதணும். இது பாயில்ஸ் லா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே மேலே இருந்து இந்த 3 டயக்ராம் போட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முழுசும் எழுதி இந்த கிராஃப் வரைக்கும் எழுதணும். அது கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கேன். 3 மார்க்கில் கேட்டானா நான் முன்னாடி மார்க் பண்ணி கொடுத்தது இந்த 3 மார்க். இந்த இதில் 3 மார்க் அந்த ஃபார்முலாவை எழுதணும். அதில் டீனா என்ன, என்னென்ன என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதை எப்படியோ மாற்றி எழுதலாம். இதை வந்து ஏதோ ஒன்று 4 யூனிட் கொடுத்துட்டு அதனுடைய சிம்பிள் என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 1 2 3 4 5 6. அப்போ ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்த 3 3 மார்க் கொஸ்டின். பாஸ்கல் யூனிட்டு அதுக்கு சிம்பிள் என்ன, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 2 3 மார்க் வேலை இருக்குது. அதுக்கடுத்தது ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இங்கேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது இங்கே கேஸ்னால் என்ன அப்படிங்கிற ஆன்சர் இது 2 மார்க் கொஸ்டின். வேப்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். மீது வந்து இதுதான் இங்கே வந்து எந்த கேஸ் வந்து பூமியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். எது இருக்குது, எதெல்லாம் டயட்டாமிக்கில் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, எதெல்லாம் காம்பவுண்ட் ஸ்டேட்டில் வந்து கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, காம்பவுண்ட் ஸ்டேட்டில் இதெல்லாம் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்க. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து பார்க்காம எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.